நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடிலாம் வந்து சாதாரணமா படங்கள் 3 மணி நேரம் டியூரேஷன் இருக்கும். ரன்னிங் டைம். அத பத்தி ரசிகர்கள் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு படங்களும் சுவாரஸ்யமா இருக்கும். குறிப்பா எல்லா படங்கள்லயும் 5 பாடல்கள், 3 சண்டை காட்சிகள் மினிமம் இருக்கும். படம் வந்து 2 1/2 மணி நேரம் தாண்டி 3 மணி நேரம் ஓடுனாலும் கவலையே பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான திரைக்கதையும் இருந்துச்சு அந்த இடத்துல. எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா, அப்போ என்டர்டெயின்மென்ட்டும் கிடையாது. பெருசா ஃபோனோ, இந்த மாரியான இன்டர்நெட்டோ, இந்த மாரியான பல விஷயங்கள் எதுவுமே இல்லாதனால மக்களுக்கு ஒரு சில பொழுதுபோக்குல சினிமா மட்டும்தான் முக்கியமானது, முதன்மையானது. ஸோ, அதனால 3 மணி நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே இல்ல. ஆனா இந்த காலகட்டத்தில 3 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய இம்சை. இத்தனைக்கும் சோசியல் மீடியா வந்துருச்சு. கொஞ்சம் போர் அடிச்சா கூட உடனே ஃபோன நோண்ட ஆரம்பிச்சுடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப சாங்ஸும் பெருசா படத்தில வைக்கிற மாரி சிச்சுவேஷன்ஸும் கிடையாது. ஒன்லி படத்தில வந்து ஃபைட்டு, அப்புறம் வந்து சேசிங் இப்படிதான் போகுது. அதுக்குள்ள கதையை சொல்லியாகணும். இப்போ 2 1/2 மணி நேரம் படம் எடுத்தாவே ரசிகர்களை உட்கார வைக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கஷ்டமா தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஆனானப்பட்ட சங்கர் அவர்களை இந்தியன் 2 படத்தில் வந்து 3 மணி நேரம் டியூரேஷனால எவ்வளோ பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு தோல்வி காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கோட் படமும் 3 மணி நேரம் தான். ஸோ ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், 3 மணி நேரம்லாம் ரொம்ப கஷ்டம்பா, என்னதான் பக்கா பேக்கேஜாக இருந்தாலும் கூட, என்டர்டெயினாக இருந்தாலும் 3 மணி நேரம் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப டயர்டாயிருவாங்க அப்படின்னு. ஆனாலும் கூட வெங்கட் பிரபுகள் ரொம்ப பிடிவாதமாக இந்த படம் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷத்துக்கு கொண்டு வந்தார், அந்த ப்ளூப்பர்ஸ் எல்லாம் சேர்த்தி. ஆனால் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்து டியூரேஷன் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது தான். படத்தில் சின்ன சின்ன குறைகள்லாம் வந்து அவங்களுக்கு திருப்திப்படுத்தாமல் இருக்குது. கலவையான விமர்சனம் வந்து பெருசாலும் படமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது 3 மணி நேரம் என்ன, நான் வந்து பிளான் பண்ணது 3.25 மணி நேரம் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் படத்தை ஓவராலாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே சீன்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் வந்து டியூரேஷனு. ஸோ நிறைய காட்சிகளை வந்து நாங்கள் வெட்டி தூக்கிட்டு தான் 3 மணி நேரத்துக்கு வந்து கிறிஸ்பாக வந்து கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த படத்தை நாங்கள் ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது டைரக்டர்ஸ் கட்டாக நான் முன்ன வச்சுருந்த அந்த 3 மணி நேரம் 40 நிமிஷத்தோட ஃபுட்டேஜையும் நான் விட போகிறேன். ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. இந்த 3 மணி நேரம் படமே உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி குடிச்சா இல்லை லேகாக இருந்துச்சா, இப்போ இவர் சொல்கிற மாதிரி ஓடிடியில் விடும்போது 3.25 மணி நேரம் வந்து ரசிகர்களை வந்து கொதிப்படைய வைக்குமா, பொறுமையை சோதிக்குமா, இல்லை அதுவும் சுவாரஸ்யமான காட்சிகளாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப என்டர்டெயினாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.